ஹாய் ஹலோ அமீஸ், எல்லாரும் எப்படா இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வெல்கம் அவர் ட்ரீம் லேண்ட். இட்ஸ் மை ட்ரீம் லேண்ட். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லவ்வோட 9th பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எதில் முடிச்சிருந்தோன்னா, யாரோ ஒருத்தர் பெரிய ஒரு காரில் நல்லா பந்தாவாக மாசாக வந்து இறங்கியிருக்க மாதிரி தானே முடிச்சிருப்போம். அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். சாரிடா. இப்போ ஒருத்தர் நல்லா மாசாக ஸ்டைலாக வந்து இறங்குறாரு. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவர் இங்கே வந்திருக்காருங்கிற மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஹீரோவுமே யாரா அதுன்னு ஹீரோவுமே என்னாச்சு, எதுக்கு எல்லாருமே இவ்வளோ பரபரப்பாக இருக்காங்கன்னொடனே யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்போ தான் கவனிக்கிறாரு. பார்த்தா ஹீரோவுக்கு செம ஷாக்கு. இவர் வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி பார்க்க நம்ம ஹீரோயினியா, சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்ததுக்கு. என்னோடய பர்த்டேவுக்கு நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா, நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வேகமாக மேலே போய், இந்த கம்பெனியும் எங்கள் கம்பெனியும் பேச்சப் ஆக போகிறோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம், அதை அறிவிக்கணுன்னு தான் நான் இந்த பார்ட்டிக்கே வந்தேன். உண்மையை சொல்லணுன்னா மிஸ்டர் ஹோபி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட ப்ரப்போசலை கேட்டு நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். எனக்கு அவரோட ப்ரப்போசல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இந்த கம்பெனியோட பேச்சப் ஆகணுங்கிற முடிவு எடுத்திருக்கேன். ஹோபி மாதிரி ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் ரொம்ப நல்ல பிஸ்னஸ் மேன், வேர்ல்டுலே பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன். அதனால தான் நானே அவரோட கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் போதும் எல்லாருக்குமே ஹோபியை ஆச்சரியமாக பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக என்னன்னா, இவர் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், நல்லா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனவர். இப்போ அவ்வளோவா பிஸ்னஸ் பண்ணலனாலும் அவர் அப்படி பண்ணிகிட்டு இருந்தவர் ஹீரோ. ஆனால் இவர் வந்து யாருக்குமே எந்த ப்ரப்போசலுமே அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டார், எந்த கம்பெனியோட பேச்சப்பும் ஆக மாட்டார். இவர் தனியாக தான் பிஸ்னஸ் பண்ணுவார். ஆனால் நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து இவரோட பிஸ்னஸை இவரோட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஆசைப்படுவாங்க. ஆனால் இவர் வந்து அதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டார். நம்ம ஹீரோவுக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது இது ஒரு கனவாகவே இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சதே இவரை பார்த்து தான். இவரை தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு ஹீரோ வந்து பிஸ்னஸ்லேயே இறங்கியிருப்பார். இவரை மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் இவரோடையும் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. கொஞ்சம் முன்னாடி எபிசோடில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு ரெடி பண்ணும்போது மீரா வந்து ஃபைல்ஸ் எல்லாம் தட்டி விட்டு ஹீரோ கூட கோவப்பட்டிருப்பான் இல்லையா, இது என்னோடய கனவு, இதை போய் இப்படி நீ பண்ணிட்டேன்னு மீராவை கூட திட்டி வேலையை விட்டு போக்கியிருப்பான்ல. அப்புறம் ஹீரோயினி வந்து தானே சேர்த்துருப்பாங்க. அதே பிஸ்னஸ் டீல் தான். அப்போ கோச்சிட்டு போனவர் நம்ம கூட சொல்லியிருப்போமே, ஹீரோவுக்கு வந்து இவரோட பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அவர் தான் இப்போ வந்து ஹீரோவோட பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அவர் வாயிலே அவர் சொன்னதும் ஹீரோவுக்கு நம்பவே முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குது. அங்கே நிற்க முடியாமல் எட்ட வந்துடுறாரு ஹீரோ. இதை வந்து நம்ம ஹீரோயினி நோட் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் மேன் இருக்கார் இல்லையா, பெரிய பிஸ்னஸ் மேன், அவர்கிட்ட பேசிகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் சார், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்டலாம் அவரை பார்த்துக்கோங்க, அவர்கிட்ட பேசிகிட்டு இருங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டுட்டு ஹீரோயினி தனியாக ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்தால், நான் உங்களுக்காக இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இப்படி வந்து இங்கே நின்னா என்ன அர்த்தம்? என்னோடய சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை இது ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்னு வந்து நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, ஹீரோ திரும்பினா அவன் கண்ணெலாம் தண்ணி, அழுதுட்டு இருந்திருக்கான் பயப்புள்ள. உடனே ஹீரோயினி, என்னாச்சுங்க, எதுக்கு அழுகுறீங்கன்னொடனே ஹீரோ ஒன்றுமே பேசலை. அப்படியே நம்ம ஹீரோயினியை ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப நன்றி, நான் இதை வந்து எவ்வளோ நாளாக இது பண்ணியிருக்கேன், இதுக்காக நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, ஆனால் அப்போல்லாம் எனக்கு இது வந்து கிடைக்கவே இல்லை, நீ எப்போதும் ஒரு விஷயம் சொல்லுவல்ல, நம்ம எப்போதுமே அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி மற்றவங்கள திட்டிகிட்டே இருக்கிறதுக்கு அன்பாக அவங்கக்கிட்ட பண்ணால் ஒரு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்னு, அதை நான் இப்போ நம்புகிறேன். எதாக இருந்தாலும் நம்ம அன்பாக பண்ணோன்னா அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்ல, இது என்னோடய சின்ன வயசுலேருந்தே கனவு, உனக்கு தெரியுமா, நான் பிஸ்னஸ் பண்ணதே இவரால தான். இவரை வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு நான் இவரை மாதிரி வரணுங்கிற ஒரு கனவில் தான் நான் பிஸ்னஸ்க்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும் ஆறுதல் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணி ஆறுதல் பண்ணிவிட்டு, அப்போ தான் ஹீரோவுக்கு புரியுது ஹீரோயினியை ஹக் பண்ணிகிட்ருக்கணும். உடனே வந்து சாரி அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க, எனக்கு
இது உங்களுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான்னு தெரியல. ஆனால் நீங்கள் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதனால தான் நான் இப்படி பண்ணேன். மீரா கூட வந்து அதை கெடுத்து விட்டாங்கன்னு நினச்சப்ப அப்போலேருந்து நான் இதுக்காக ரெடி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நான் அவ்வளோவா நீங்கள் போட்ட அளவுக்கு எஃபர்ட்டும் போடல, நீங்கள் பண்ண அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும். நீ எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிருவேன்னு எனக்கு இப்போ உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினியை பாராட்டுற மாதிரி பேச ஹீரோயினிக்கே தாங்க முடியல. ஹீரோயினி கண்ணும் கலங்குது. உடனே ஹீரோ நீ பழகாத அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு மீரா வந்துடுறா. அதை நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடுறாரு. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினி திட்டுற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, எப்போ பாரு எதையுமே என்கிட்ட நீங்கள் சொல்ல போகிறது இல்லைன்னொன்னே ஹீரோயினி முழிக்கிறாங்க. என்னடா இவன் பண்ணுறான்னு. உடனே ஹீரோ கண்ணை காட்டினோன்னே ஏதோ புரிஞ்ச மாதிரி இங்கே பாரு, நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு அவசியம் ஏதாச்சும் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்ல நீங்கள் மறுபடியும் என்னை கோவப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன், நான் என்ன ஒன்று இஷ்டப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து 500 நடிக்க சொன்னால் 1000 நடிச்சிட்டு போகிறா பாருன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. உடனே இதை பார்த்த நம்ம மீரா வந்து நல்ல வேலை இவங்க வேற சமாதானம் ஆயிட்டாங்களோன்னு நான் நினச்சிட்டேன், கடைசி வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே சாவுங்கடா, நீங்கள் சமாதானமே ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. அவள் போனதுக்கப்புறம் ஹீரோயினி போயிருக்க மாட்டாங்க, அங்கே தான் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்துருப்பாங்க. அவள் போனதை பார்த்துட்டு ஓ இதுக்காக தான் நடிக்க சொன்னாரா பயபுள்ள அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. இப்போ யோசித்து சிரிச்சிட்டு அப்படியே அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினி பண்ணதை நினச்சி சிரிச்சிட்டு அப்புறம் அவரும் வராரு. வந்து பார்த்தா இப்போ வந்து இந்த ஸ்வீட்டியும் இதுவும் இருக்காங்க இல்லையா ஜிமினும். அப்போ வந்து ஜிமின் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கும் போது ஸ்வீட்டி வந்து இந்தாங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நான் இந்த ஜூஸ் எடுத்து வந்தேன் அப்படின்னு ஒரு ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்க ஜிமின் அதை பார்த்துட்டு எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏட்ட போயிடுறேன். அப்படியா அப்போ உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லி அதுவும் ஒரு ஜூஸாக எடுத்து வந்து கொடுக்க ஜிமின் வந்து ஐயோ நீ எட்ட போனீன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்ல இவ வந்து ஐயோ அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு என்ன இப்போ வேணால் பிடிக்காம இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிமின் பின்னாடியே அது சுற்றிட்டு இருக்குது. இப்படியே எங்கள் பார்ட்டியும் முடியுது. இப்போ நைட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் தான் காட்டுறாங்க. ஹீரோ சொல்கிறாரு எனக்கு வந்து வீட்டில் இருக்க போர் அடிக்குது, நானும் ஆஃபீஸ்க்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினி வந்து வரலாம், ஆனால் நீங்கள் கேபின்லலாம் உட்கார முடியாது, எம்ப்ளாயீஸாக உட்காந்து தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இவ்வளோ தானே மேட்ரு, இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயீஸாக தான் உட்காந்து வேலை செய்ய போகிறாங்க போல். நாளைக்கு உங்களுக்கு நான் ஐடி கார்டும் தந்துடுவேன் அப்படின்னு சொல்ல ஓகே எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இப்போ 2 பேரும் தூங்குறாங்க. இப்போ மறாத நாள் தான் அவன் சொல்லிட்டான்ல, அதனால் ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே கார்லேயே போகிறாங்க. பேசிக்கலாம் இல்லை, ஆனால் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போனோன்னே ஹீரோயினி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இது என்னோடய ஒய்ஃப் தான், ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி என் ஒய்ஃப் மாதிரிலாம் பார்க்க தேவையில்ல, உங்கள் கூட வேலை செய்கிற ஒரு ஆளாக பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட் மாதிரி பார்த்து பேசுங்க, என்னோடய ஒய்ஃப் மாதிரி பார்த்து இதெல்லாம் பண்ண வேலை, இவங்களும் உங்கள் கூட தான் வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படிக்க போயிடுறான். ஹீரோயினி வந்து ஒய்ஃப் மாதிரி பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பார்க்கக்கூடாது தான், ஏன்னா நான் தான் உன் புருஷனாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுனான். என்னோடய ஆஃபீஸில் எம்ப்ளாயாக வேலை செய்கிறது இந்த கொடுப்பனை யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவன் உட்கார அவனுக்கான ஐடி கார்டும் வருது. இப்போ மெம்பர்ஸ்லாம் இப்போ தான் வராங்க. வந்தோடனே ஹீரோயினியை பார்த்தோன்னே எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு வந்துடுறாங்க. எப்படி இருக்க, என்ன நீ ஆஃபீஸ்க்கு வந்திருக்க, நீ இனிமேல் ஆஃபீஸில் தான் இருக்க போறியான்னு ஜிம்மின் கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்வீட்டி உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன்னு பின்னாடியே வர உடனே இவளுக்கு மட்டும் எப்படி தான் மூக்கு வேர்க்குமோ தெரில, கரெக்டாக வந்துடுறா அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு ஓடிடுறான். உடனே இன்னுமா இவள் ஜிம்மினை துரத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லோன்னே ஆமாம் அவள் கேட்க மாட்டா, அவள் டெய்லியும் ஆஃபீஸுக்கு சாப்பாடு தூக்கிட்டு வந்து அவன் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்பா, அவனும் கண்டுக்காமல் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கான், ஆனால் இது கண்டுக்காமல் போகுதுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஸ்வீட்டி ஜிம்மினை துரத்த ஹீரோவும் ஹீரோயினியும் மீராவை பார்த்தா மட்டும் சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு மற்ற நேரத்துலலாம் ஜாலியாக தான் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. மெம்பர்ஸும் ஹீரோயின்கிட்ட வந்து செம்மையாக அரட்டை அடிச்சுட்டு வேலையும் ஒரு பக்கம் போகுது, இவங்க அரட்டையும் ஒரு பக்கம் போகுது. இப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜேகேவை தான் காட்டுறாங்க. அவன் என்னமோ ஒரு மாதிரி டல்லாக இருக்கான், சோகமாக தான் இருக்கான், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல, ஏன் இவன் இப்படி இருக்கான்னு தெரில. ஆனால் இதை வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்றான், ஹீரோயினி கண்டுபிடிச்சிட்றாங்க. உடனே மீட்டிங் போடுறாங்க எல்லாருமே சேர்ந்து, என்னாச்சு மச்சான் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குன்னு சொல்லி ஹீரோயினி கேட்க
அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்போதும் போல தான் இருக்கேன்னு சொன்னோன்னே ஜிமின் வந்து நடிக்காதடா நீ எப்போதும் போல இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து இப்போ தான் சொல்கிறான், ஆக்சுவலாக எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினியும் மச்சான் எதாக இருந்தாலும் மறைக்காத அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆமாம் எதோ மறைக்கிறதுல ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் தீர்வாவது கிடைக்கும் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல உடனே ஜேகேவும் நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தானடா தெரியுதுன்னொன்னே, ஆமாம் ஹாப்பியாக இருக்கேன், அது உங்கள் கூட மட்டும்தான், எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல, ஏன்டா வீட்டுக்கு போகிறோன்னு இருக்குது அப்படின்னோடனே ஹீரோயினி ஒன்றே உனக்கும் சுசுக்கிக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் ஜெய்கே சிரிக்க ஆரம்பிச்சிடறான், ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க உடனே எனக்கும் சுசுக்கிக்கும் ஏதாவது இருந்தால் தானடா பிரச்சனை வரத்துக்கு, எங்கள் 2 பேருக்குள்ளே தான் ஒன்றுமே இல்லையே அப்புறம் எங்கே பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்ல, என்ன மச்சான் சொல்கிற அப்படின்னு ஹோபி சொல்ல, இப்போ எல்லாருமே கேட்குறாங்க என்னன்னு சொல்லுன்னொன்னே இப்போ தான் அவன் சொல்கிறான் என்ன விஷயம்னா, இந்த சுசுக்கிக்கும் ஜேகேக்கும் ஃபஸ்ட் நைட் நடக்கும்போது அவன் பாட்டிக்கே ஒர்க் தான் பார்த்துட்ருப்பான், ஆனால் இந்த சுசுக்கி சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல அவனும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறான், ஆனால் கேட்காம உங்ககிட்ட நான் இப்போ பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே அவனும் சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சொல்லுது, இங்கே பாருங்கள் எனக்கு ஹோபியை தான் பிடிக்கும், எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது, நான் கல்யாணம் வேணான்னு தான் சொன்னேன், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து கம்பல் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்னால் உங்கள் கூட வாழலாம் முடியாது, சும்மா ஜஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிச்சுக்கலாம், வெளியே நடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் நம்ம டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம், எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனால் நீங்கள் எக்காரணத்து கொண்டும் நான் உங்கள் ஒய்ஃபுங்கிற உரிமையில் என்கிட்ட வரவே கூடாதுன்னு சொல்லியே இருக்கான். ஆக்சுவலாக ஜேகேவுக்கு வந்து அவள் அப்படி சொன்னதெல்லாம் கஷ்டம் இல்லை, ஆனால் அவள் ஹோபியை லவ் பண்ணுறேன்னு சொன்னது தான் கஷ்டம். உடனே இப்போ ஜேகே சொல்கிறான், மச்சான் எனக்கு உன் மேலே பொறாமலாம் இல்லைடா, ஆனால் அவள் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது, இது வந்து உனக்கு தெரிஞ்சால் எப்படி நீ ஃபீல் பண்ணுவ, நீயும் உன் ஒய்ஃபும் இப்போ ஹாப்பியாக இருக்கிறீங்க, பெஸ்ட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே 1000 சண்டை வந்தாலும் இப்போ நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்கீங்க, இப்போ அவள் உன்னை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே மச்சான் இது ஜஸ்ட் லவ் தானடா, அது எப்பயோ கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணா அவ்வளோதான், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, அதுக்கப்புறம் அவள் என்னை மறந்துருப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே வந்து அப்படி மறந்துருந்தானே இவ்வளோ பிரச்சனை ஏன்டா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க உடனே ஜேகே சொல்கிறான், மச்சான் அவள் உங்கள் 2 பேரும் பிரிக்கணும்னு மீராக்காவோட சேர்ந்து பண்ணுறா அப்படின்னு சொன்னேன், என்ன அப்படின்னு சொல்லி இவனுங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க, என்னென்னா ஜேகே வந்து வேலையை முடிச்சுட்டு லேட்டாக வரும்போது சுசுக்கியும் ஸ்வீட்டியும் மீரா கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல், இந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை பெருசாக்கணும், அவங்கள சேரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து ஜேகே இப்போ கேட்டிருப்பான், அதை கேட்டு வந்து இப்போ இவங்கக்கிட்ட சொல்லும் போது ஹீரோவும் இதெல்லாம் எனக்கு அப்போவே தெரியும், அதனால தான் மீரா கிட்ட சுசுகி ஸ்வீட்டிலாம் வந்து அவங்க கூட சண்டை போடுற மாதிரி நாங்கள் நடிக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது, எதுக்காகடா இவன் அடிக்கடி சண்டை போடுறான், அடிக்கடி நல்லா பேசுகிறான்னு குழப்பிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ தான் ஹீரோயினுக்கே புரியுது. உடனே ஜேகேவும் பாத்தியா நான் தான் சொன்னேன்ல உங்கள் 2 பேருக்குள்ளே தான் லைஃப்பில் சண்டை வருது, அவள் எதுக்கு அப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரில, ஆனால் என்னால் அவளை கண்ட்ரோலும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே மச்சான் இதுக்கெலாம் நீ ஃபீல் பண்ணாதடா, அவளை 1 இயருக்கு அப்புறம் இல்லை இப்போவே நீ டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே என்னால் அது முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சோகமாயிடுறான். உடனே ஹீரோயினி வந்து அவனோட பிரச்சனை அதுனா அவன் எப்பயோ டிவோர்ஸ் பண்ணிவிடுவான், ஆனால் அவனோட பிரச்சனை அது இல்லை, நம்மக்கிட்ட அதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் வந்து ஆமாம் இவன் வந்து வேறு ஏதோ வச்சுருக்கான், நம்மக்கிட்ட சொல்ல வெக்கப்படுறான்னு சொன்னோன்னே ஜேகே வந்து ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடுறான். உடனே என்னடா ஏன்டா அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக என்னென்னா இவன் வந்து ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டான், ஜேகே வந்து ரொம்ப நல்லவன், ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டான், கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான் குடிப்பான், இவன் வந்து ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருப்பான் போல், அதுக்கு பதிலாக வேறு எதுவும் மாற்றி வந்துச்சா என்னன்னு தெரில, அது குடித்தது மட்டும்தான்டா ஞாபகம் இருக்குது, எனக்கு வேறு எதுவுமே தெரியாது மச்சான், என்ன ஆச்சு என்ன பண்ணா அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எப்படி வீட்டுக்கு போனோன்னு எனக்கு தெரியாது, மறாத நாள் காலைல ஏஞ்சி பார்த்தா அவளோட நான் பெட்டில் இருந்தேன்டா, நாங்கள் 2 பேரும் பெட் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாருக்குமே ஷாக்கு, என்னடா சொல்கிற அப்படின்னோடனே ஜெமீன் வந்து சரி அதனால் என்ன பிரச்சனை, அவளை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் என்ன பிரச்சனை,
நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், அது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் தான், அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து இல்லை மச்சான் இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் ஷாக்கு. என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் சரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த நீ ஏன் எங்ககிட்ட சொல்லலை, உங்கள் வீட்டில் கூட யார்ட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவள் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னேன். எதுக்காக அவள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்ருக்க நம்ம ஹீரோயினி மட்டும் வேறு என்னமோ யோசிச்சுட்டு சொல்கிறாங்க, ஜேகே இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு சுசிக்கு தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்ல. இல்லை அவளுக்கு எதுவுமே தப்பு இல்லை, நான் தான் என்னால் அவள் மூஞ்சில் முழிக்க கூட முடியல, ஆனால் இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இப்போ அவளை நான் தான் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாகணும். என்ன தான் எங்கள் 2 பேருக்குள்ளே ஆக்சிடெண்ட்டாக நடந்திருந்தாலும் அந்த குழந்தை என்னோடது, அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. நீ பார்த்துக்கிட்டு ஆகணும், அந்த குழந்தை உன்னோடதுங்கிறதுலாம் சரி தான், ஆனால் தப்புலாம் ஓ மேலேன்னு சொல்கிற பாரு, அதுதான் சரியில்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இப்படி தான் கூல் ட்ரிங்க்ஸ் பதிலாக நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்ட. அப்போ உன் கூட ஒரு பொண்ணு இருந்தா, ஆனால் நீ அந்த பொண்ணை தொடவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. நீ நினச்சிருந்தா அந்த பொண்ணையும் ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ அப்போ ஸ்கூல் படிக்கும் போதே அவ்வளோ கட்டுப்பாடாக அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்றும் நடக்காமல் இருந்தல்ல. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரியவனா ஆகி இப்போ போய் சுசிக்கிட்ட நீ தப்பாக நடந்துப்பேனா, அதை யாரால் நம்ப முடியும் சொல்லுன்னு சொல்லும்போது தான் இப்போ இவன்களாம் யோசிக்கிறாங்க. ஹீரோவுமே இப்போ தான் யோசிக்கிறான். ஆக்சுவலாக என்னென்னா, ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி சொல்லிடும்போது ஜேகேவை பற்றி குடிச்சிருக்க மாட்டான்னு சொல்லி இந்த சீனை சொல்லியிருப்பான். அதை தான் ஹீரோயினி ஞாபகப்படுத்தி இப்போ சொன்னோன்னே இவன்களும் இப்போ தான் அதை பற்றியே யோசிக்கிறானுங்க. இருந்தாலும் ஜேகே வந்து, இல்லை இதை பற்றி யாரும் பேச வேணாம், அப்படி பேசுனா ப்ரூஃபோடு பேசுங்க, என்ன தான் இருந்தாலும் நான் தப்பு பண்ணியிருக்கேன், அந்த குழந்தை என்னோடது, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் தான் எடுத்துக்கணும், நான் கண்டிப்பாக சுசிக்கே டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், அவளுக்கு என்ன பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவளோட தான் இனிமேல் என் லைஃப் இருக்க போகுது, அந்த குழந்தைய கூட அவள் வேணான்னு சொல்லிட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை, சுசிக்கு அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் அவளை டேக்கப் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோலாம் இதை சும்மா விட மாட்டேன், நான் கண்டிப்பாக சுசிக்கியை பற்றி கண்டுபிடிப்பேன்னு ஹீரோயினி சொல்ல, உடனே ஹீரோவும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் சொல்லிக்கிறாங்க. இங்கே அப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே ஆஃபீஸில் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க ஜிமினும் வந்து ஜிமின் சொல்கிறேன்னா ஜேகேவும் வந்து சுசிக்கியை பற்றி யோசிக்காமல் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான். ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டான்ல, ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி சோகமாக இருக்க விடுவாங்க, அதனால் அவனும் அதை பற்றி யோசிக்கல. இப்போ ஜிமின் வந்து இப்போ தான் சொல்கிறான், எப்பாடா இப்போ தான் அந்த ஸ்வீட் இல்லாமல் நிம்மதியாக இருக்குடா, நாய்க்கு வால் மாதிரி என் பின்னாடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறா அப்படின்னோடனே இங்கே சுகா வந்து, ஏன் மச்சான் உன்னையே நாயின்னு சொல்லிக்கிறேன்னு, டேய் நான் என்னை நாயின்னு சொல்லடா, அவளை என் வாளுன்னு சொன்னேன்டான்னு சொல்ல, இல்லை மச்சான் அவள் எப்போதுமே உன்னை விட்டு பிரிய மாட்டானோடனே, வாயை மூடு வந்துட போகிறான்னொன்னே, நான் ஏன் வாயை மூடுறேன், பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருன்னா ஸ்வீட்டி நல்லா சிரிச்சுக்கிட்டே ஜிமின்னு அப்படின்ட்டு வருது. ஐயோ கடவுளே, இவக்கிட்டேருந்து எனக்கு ஒரு விடிவு காலத்தை தர மாட்டிங்களான்னு ஜிமின் புலம்ப. உடனே ஜிமினுக்கு கால் வருது. உடனே நல்ல வேலை கால் வந்துச்சு, நான் எஸ்கேப்புடான்னு சொல்லிட்டு அம்மா தான் கால் பண்ணுறாங்க பேசிட்டு வரேன்னு சொல்லி ஜிமின் ஓடுறான். உடனே அங்கே ஸ்வீட்டியும் வந்து, ஜிமின் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை பார்த்தோன்னே ஓடிட்டானா அவன் அப்படின்னு சொல்ல, இல்லை அவனுக்கு கால் வந்ததுன்னு சொல்லும்போது இங்கே ஸ்வீட்டிக்கும் கால் வருது. உடனே அவளும் எடுத்துகிட்டு போயிடுறா. உடனே நல்ல வேலை இவள் வந்து அடுத்த கேள்வி கேட்குறதுக்குள்ளாட்டி கால் வந்து தொட்டி விட்டாங்க. கடவுள் இருக்காண்டா குமார் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோன் பேசிட்டு ஜிமின் வந்து அவன் மூஞ்சில் சந்தோஷமே காணும். அதே சமயம் ஸ்வீட்டி வர, ஆனால் அவள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வராளா. உடனே ஹீரோயினி அங்கே காய்ஸ் அங்கே கொஞ்சம் பாருங்களேன் 2 கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லனே பார்த்தா ஸ்வீட்டி நல்லா பிரைட்டாக வருது, ஜிமின் பார்த்தா டல்லாக வரானு. அங்கே பாரு ஒன்று ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி வருது, ஒன்று பிரைட்டாக மாஸ் லைட் மாதிரி வருது அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லணே. ஜிமின் வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைடா என் லைஃபே முடிஞ்சிச்சுடா நான் புலம்ப. உடனே ஸ்வீட்டி வந்து, உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் இருக்குது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொன்னால் தானே தெரியும்னு சொல்ல, ஜிமின் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஜிமினோட மூஞ்சி. அது மூஞ்சியை வச்சு பார்த்து, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமாக என்னன்னு ஷாக்காக கேட்க, நீ புத்திசாலின்னு நான் ஒத்துக்கிறேன் ஹோபி, நீங்கள் ரொம்ப புத்திசாலி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல, என்னது கல்யாணமான்னு மெம்பர்ஸும் ஷாக் ஆகுறாங்க. ஆமாண்டா இப்போ தான் அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்கள் 2 பேருக்கும் நெக்ஸ்ட் வீக் மேரேஜா, அதனால் இந்த வீக்கே கிளம்பி வர சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இந்த வீக் இல்லை நாளைக்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்ல,
என்ன மறுபடியும் இந்தியா போகணுமா? எதனாலலாம் முடியாதுன்னு சொல்லி மெம்பர்ஸ்லாம் புலம்ப, ஹீரோ வந்து முறைக்கிறான். முறைச்சிட்டு எங்கள் அம்மாவையும் தம்பியும் பார்க்க வேணாம், நீங்கள் என்ன ஓவராக பண்ணுறீங்க, நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்ல, உடனே மெம்பர்ஸ் ஆமாம் ஆமாம் அம்மா தம்பி இருக்காங்களா, நாங்கள் மறந்தே போயிட்டோம், நாங்களும் ரொம்ப ஹாப்பின்னு சொல்ல ஹீரோயினி சிரிக்கிறாங்க. எல்லோரும் சிரிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் இப்போ எல்லா டான்ஸ் தான் ஸ்கிப் ஆகுது. இப்போ மீரா கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாம் நைட்டோட நைட்டாக கிளம்பி இந்தியா வந்துட்டாங்க போல். மீரா அங்கே வந்து ஆஃபீஸில் வந்து எங்கே யாரையும் காணோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மேடம், மேனேஜர் லோலிட்டா கிட்ட கொடுத்துட்டு சிஓ சாரும் மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்லி இந்தியா போயிருக்காங்க. நான் எதுக்கு அப்படின்னா, ஜிமின் சாருக்கு கல்யாணமா, அதனால தான் எல்லாருமே இந்தியா போயிருக்காங்கன்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே மீராவுக்கு உடனே ஸ்வீட்டி ஞாபகம் வந்துட்டு, ஸ்வீட்டிக்கு கால் அடித்தா ரிங்கு போகல, சுசுக்கிக்கு கால் அடித்தா ரிங்கு போகல. அப்புறமேட்டு விசாரிச்சும் போது தான் தெரியுது அது ரெண்டும் போயிடுச்சோன்னு. இப்போ மீராவுக்கு செம கோவம் வருது. இதை கூட நான் சேர்ந்து பிளான் போட்டால், இதை என்ன திமிரு இருந்தால் என்னை விட்டுட்டு போயிருக்குங்கோ, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைன்னு சொல்லி மீராவுக்கு செம டென்ஷன் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினியை விட ஹீரோ வந்து அவங்க அம்மாவையும் தம்பியும் பார்த்ததுக்கு செம ஹாப்பி. போய் ஹக் பண்ணிவிட்டு, அம்மா எப்படி இருக்கீங்கம்மா, டேய் எப்பட்றா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஹீரோயினியோட அம்மாவும் தம்பியும் ஹீரோ பார்த்து ஹாப்பி ஆகிட்டு இருக்கிறத இங்கே ஹீரோயினி பார்த்து சிரிக்கிறாங்க. பரவாயில்ல இவர் மாறிட்டார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரும்போது அப்போலாம் அவன் பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா, அதனால இவங்களும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்க, ஆனால் என் லைஃப்பை மட்டும் பாரு, என் லைஃப்பு மட்டும் ஏன் இப்படி போகுது, நான் மட்டும் ஏன் ஹாப்பியாக இல்லை, நான் மட்டும் ஏன் இவ்வளோ சேடாக இருக்கேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி எங்கே ஒரு ஆள் புலம்புறாங்க. அது வேறு யாருன்னு பார்த்தா ஜிமின் தான். ஜிமினுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல ஸ்வீட்டியை கல்யாணம் பண்ணிக்க. இப்போ வந்து ஸ்வீட்டிக்கும் ஜிமினுக்கும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட்டு தானே ஃபஸ்ட்டு நடக்கும், அதனால் ஷாப்பிங் பண்ணுறாங்க. அங்கே போனாலும் ஜிமினுன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி ஒட்டிகிட்டு நிற்க, இதெல்லாம் பார்க்குற அவங்க அப்பா அம்மா வந்து, நம்ம சரியான முடிவு தான் எடுத்திருக்கோம், பாத்தியா நம்ம பசங்களை எப்படி ஜாலியாக இருக்காங்கன்னு. இருக்காதா பின்ன, அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ கல்யாணமும் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்ல. ஆனால் என் பையனுக்கு தான் என்னமோ மூஞ்சி செத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல ஸ்வீட்டிடாமல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திடீர்னு கல்யாணம்னு சொல்லியிருப்பில்ல, அதனால தான் என் பொண்ணை பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமான்னு சொல்லி இப்போ என்கேஜ்மெண்ட் தான் நடக்குது. விருப்பமே இல்லாமல் ஹீரோவும் ஸ்வீட்டி கையில் ரிங்கை போடலான்னு பார்த்தா ரிங்கு கீழே விழுந்துருது. உடனே ஸ்வீட்டி அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் குனிஞ்சு ரிங்கு எடுத்து இந்தாங்க போடுங்கன்னு சொல்ல, ஜிமின் வந்து இல்லை ரிங்கு கீழே விழுந்தது தான் அபசகுணம் மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஜிமினும் வேறு வழியே இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டு ரிங்கை மாட்டிடுறான். அதான சந்தோஷமாக ஜிமின் கையில் ரிங்கை மாட்டிடுது. இங்கே வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் அது இதுன்னு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஜிமின் வந்து இங்கே கத்துறான், ஏன்டா உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம், என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டுலான்னு பார்க்குறீங்களா, அதுவும் அந்த ஸ்வீட்டியோட. என்னால் அவளோட இருக்கிறத நினச்சாலே கடுப்பாக வருது, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு கடுப்பாக இருக்குது, என்னடா பண்ணுறது, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், ஐடியா கொடுங்கடான்னு சொல்ல. என்னடா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி கேட்க, மச்சான் குழியில் விழுறதுன்னு முடிவு பண்ணிட்டா, எந்த குழியில் விழுந்தா என்னடா, எல்லா குழியும் ஒன்று தான்னு சொல்லி சுகர் டைலாக் கூட ஒன்று. இல்லைடா எல்லா குழியும் ஒன்று கிடையாது, இப்போ தண்ணி இருக்கிற குழியில் விழுந்தோன்னா நம்ம கண்டிப்பாக பிழைக்க மாட்டோம், இதுவே புதரில் விழுந்தோன்னா கண்டிப்பாக நம்ம பிழைப்போம், ஏன்னா பிழைக்க வாய்ப்பு இருக்குது. தண்ணியில் விழுந்தோன்னா அந்த ஃபோர்ஸுக்கு போய் மண்டை கல் கிள்ளி எதையாவது அடிச்சதுன்னா மூச்சு திணறி ரத்தம் போய் செத்துருவோம். அப்படி கஷ்டப்பட்டு சாகிறதுக்கு புதரில் விழுந்து ஏதோ அரைகுறை உயிர்லையாவது தப்பிச்சு எப்படியாவது எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாண்டான்னு சொல்ல, டேய் நான் உனக்கு டைலாக் சொன்னேன்னா அதை ஆராயக்கூடாதுடா, அதை புரிஞ்சிக்க, நீ என்னென்ன எனக்கு அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போது நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ டவுட்டாக இருக்குன்னு சொல்லி சுசுக்கி பின்னாடியே போகிறாங்க. எங்கன்னு பார்த்தா நம்ம மீரா கிளம்பி வந்திருப்பா போல். வந்தோடனே சுசுக்கி கிட்ட சண்டை, யாரை கேட்டு நீ இப்படி பண்ண, நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், ஆனால் நீ என்கிட்ட சொல்லாமல் கூட இந்தியா வந்திருக்க,
நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கும் ஜேகப்பை பிடிக்கும், எனக்கும் ஹோபியை பிடிக்கும். நம்ம 2 பேருக்குமே ஹோபியை பிடிக்கும். ஆனால் நீ வந்து என்கிட்டேருந்து ஹோபியை பறிச்சுக்கணுன்னு பார்க்குற. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஜேகேவோட. இப்போது அவனோட குழந்த உன் வயிற்றுலேயும் இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் எப்போ வேணாலும் ஹோபியை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால் நீ தேவையில்லாமல் ஹோபி மேலே ஆசையை வளர்த்துக்கிட்டு எனக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினைக்கிற. அதை கண்டிப்பாக நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லி இங்கே மீரா கோவமாக பேச உடனே சுசிக்கு வந்து நீங்கள் நடக்க விட்றீங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஹீரோவும் ஹீரோயினையும் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? அவங்கெல்லாம் சண்டை போடல. சும்மா நம்ம முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க. அதுவே உன்னால் கண்டுபிடிக்க முடியல. நீலாம் என்ன பெரிய இது பண்ண போகிற? உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை. இங்கே பார், இந்த குழந்தைக்கு காரணமே நீ தான். பேசாமல் இருந்தால் நான் ஜேகேவோட 1 இயர்க்கு அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் ஹாப்பியாக ஹோபியோட செட்டில் ஆகிருப்பேன். ஆனால் நீ ஜேகேவுக்கு சந்தேகம் வந்தாலும் அவனை கட்டி போடணும், அவன் வந்து எதுவுமே உன் பக்கம் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தன்னு சொல்லி இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. என்னென்னா ஜேகே வந்து கூல் ட்ரிங்க்ஸ் தான் வாங்கியிருப்பான். ஆனால் இதோ தான் கூல் ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு பெரிய போதையை கலந்து விட்டுருதோ, அதனால் அவனுக்கு ஒன்றுமே முடியல. சுத்தமாக நிதானமே இல்லை. நிதானம் இல்லாமல் இருக்கும்போது மீரா தான் அவனை தூக்கிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு கதவை சாத்திட்டு போயிடுறா. உடனே இவளும் சுசுக்கியும் அவன்கிட்ட வர உடனே அவன் தள்ளி தள்ளி தான் போகிறான். உடனே இவள் வந்து அவள் ஷர்ட்டெல்லாம் கைட்ட அவனால் அவளை தடுக்க முடியல. ஆனால் அவன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுனால தள்ளாடிக்கிட்டே இருக்கிறான். ஜேகே எவ்வளோ தான் தடுத்தாலுமே முடியாமல் தான் அவங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரி நடந்திருக்கும். அது வந்து அவன் மேலே தப்பு இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே தான் இதை வந்து நம்ம ஹீரோயினி கரெக்டாக வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. எனக்கு அப்போவே தெரியும்னு சொல்லி இதை போய் ஜேகே கிட்ட காட்டினா ஜேகேவும் நான் நினச்சேன், ஆனால் இவள் இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல. இப்போயாவது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி கேட்க, இல்லை பரவாயில்ல, இருந்தாலும் அந்த குழந்தை என்னோடது தானே, அதை நான் தான் பார்த்துக்கணும். இவள் இப்படிலாம் பேசுகிறான்னா கண்டிப்பாக என் குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஜேகே சோகமாக சொல்ல, கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் சொல்ல. உடனே ஜேகேவும் தேங்க்ஸ்டா மச்சி. மச்சான் அப்புறம் இது யாருக்கிட்டையும் சொல்லாத, உனக்கு எனக்கு மட்டும் இருக்கட்டும்னு சொல்லி ஜேகே கேட்க ஹோபியும் சரின்னு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு அந்த வீடியோவை வந்து ஜேகேவுக்கு அனுப்பி இவன் டெலிட் பண்ணிடுறான். உடனே ஜேகே வந்து எனக்கு எதுக்கிட்ட அனுப்புனேன்னு சொன்னான். இல்லை மச்சான் நீ வச்சுக்கோ, அது உனக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஜிமினுக்கும் ஸ்வீட்டிக்கும் மேரேஜ் தான் நடக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல போல் அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போதாட்டுக்கு. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரில. மூஞ்செல்லாம் காட்டல, சாரீ தான் கட்டியிருக்காங்க. சிம்பிளாக கட்டியிருந்தாலும் நல்லா கட்டியிருக்காங்க. உடனே ஸ்வீட்டியோட அம்மா வந்து ஒரு தட்டை எடுத்துகிட்டு வந்து இதை வந்து போய் எல்லாருக்கும் அந்த தாலி மாதிரி இல்லை, இந்தியன் முறைப்படி தானே கல்யாணம் பண்ணுறாங்க, அதனால் தாலி தான் கட்டணும் போல். அதனால் இது எல்லாத்தையும் காட்டிட்டு வான்னு சொல்லி கொடுத்தா ஹீரோயினையும் ஒரு ரிங் இருக்குது, ரிங்கில் வந்து தாலியை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் தான் எல்லாருக்கும் போய் காட்டிட்டு அர்ச்சனை பூலாம் கொடுத்துட்டு இப்போ வந்து ஹீரோக்கிட்டேயும் கொடுக்குறாங்க. சாமியும் வாங்கிட்டு ஹீரோயினி போகலான்னு பார்க்க ஸ்வீட்டி வந்து என்னோடய ஃபோனை வச்சுட்டு இங்கே நிற்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும் ரொம்ப சாஃப்டாக என்ன நானா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஸ்வீட்டி ஆமாம் நீங்கள் தான் வச்சுட்டு நில்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கிட்டு நம்ம அந்த பொண்ணு இருக்கல்ல அவள் அங்கே தான் நிற்கிறா. இப்போ ஸ்வீட்டியும் ஜிமினும் ஏஞ்சி நிற்கிறானோ, ஏன்னா ஏஞ்சி நின்று தான் அவங்க தாலி கட்டுறாங்க போல். அதனால் ஏஞ்சி நின்று அவங்க தாலியை வாங்கி ஜிமின் கட்டலான்னு போக அந்த பொண்ணு வந்து ரிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டலாமா, அப்போ தான் தாலி எடுக்கலான்னு போவான். உடனே அந்த பொண்ணு வந்து இந்தாங்க உங்களுக்கு ஃபோன் வருதுன்னு சொல்ல, இல்லை இப்போ வேணாம் தாலி கட்டினதுக்கப்புறம் கொடு அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு நிற்க அந்த பொண்ணு அங்கேருந்து போகலான்னு பார்க்க, இல்லை நீ பக்கத்துலேயே நில்லுன்னு சொல்லி ஸ்வீட்டி பக்கத்துலேயே நிற்க வைக்க, உடனே ஜிமினும் தாலி கட்டலான்னு பார்த்தா ஸ்வீட்டிக்கு கட்டுவான்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு கட்டிடுறான். இப்போ எல்லாருமே ஷாக்கில் வாயை பொழந்துட்டு நிற்க இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். ஆனால் இன்னும் நமக்கு அந்த பொண்ணு யாருன்னு மூஞ்ச காட்டல. ஆனால் ஜிமின் தாலி கட்டுற மாதிரி காட்டி முடிச்சிட்டாங்க. சரி ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பாய், டாட்டா, லவ் யூ கைஸ்.